ஒவ்வொரு மாதம் வந்து மாபெரும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடத்திட்டு இருக்கோம். இது வந்து 5வது மாபெரும் குறைதீர்க்கும் முகாமாக இருக்குது. இதில் வந்து 180 மனுதாரர்கள் அவங்க இதோட வந்திருக்காங்க. இது வந்து நிலுவையில் உள்ள மனுக்களை வந்து இருதரப்பையும் கூப்பிட்டு விசாரணை செய்து மனு முடிப்பதற்காகவும், புதுசாக வர்றவங்களுக்கு மனு வெட்னஸ்டேவும் நம்ம வந்து புதன்கிழமையும் நம்ம வந்து பொதுமக்களிடம் மனு பெறுறோம். அதையும் இது பண்ணுற விதமாக இந்த நடத்திட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 180 மனுக்களுக்கு இன்று தீர்வு காணப்படுகிறது. இது தவிர நம்ம இந்த எல்லா வார்டுகளிலும், நம்ம மதுரை மாவட்டத்தில் உள்ள 100 வார்டுகளிலும் வந்து இந்த பொதுமக்கள் மற்றும் காவல்துறையுடைய நல்லுறவை மேம்படுத்தும் விதமாக வாட்ஸ்அப் குழுக்கள் வந்து அமைச்சிருக்கிறோம். இது குறிப்பாக வந்து அவங்க வந்து குற்றம் சம்பந்தப்பட்டது இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய, இது இப்போ போதைப்பொருள் சம்பந்தமாக, குட்கா சம்பந்தமாக எந்த தகவலாக இருந்தாலும் உடனடியாக தெரிவிக்கும் பட்சத்தில் காவல்துறை மூலமாக துரிதமாக நடவடிக்கை எடுப்பதால் குற்றம் நடைபெறவை தடுக்க முடியும். அப்படி ஏதாவது நடந்தாலும் உடனடியாக எதிரிகளை கைது செய்வது ப்ளஸ் உடனடியாக நடவடிக்கையும் இது ஏதுவாக அமையும். ஸோ அது வந்து பொதுமக்களிடையே நல்லா வரவேற்பு பெற்றிருக்கு. இது எல்லா வார்டுகளையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை வந்து ஒரு மிக பயனுள்ளதாக மாற்றும் விதமாக மதுரை மாநகர காவல் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நன்றி. ரைட். எது இல்லை, அதுதான் ஒரு அட்மின் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ், எஸ்ஐஸு அவங்க இருப்பாங்க. இதில் மற்ற துறை சார்ந்த அலுவலர்களும் இருக்கிறாங்க. அதில் எல்லா தரப்பட்ட மக்களும் இருப்பாங்க. வியாபாரிகள் இருப்பாங்க, பொதுமக்கள் இருப்பாங்க, ரெசிடென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் குடியிருப்பில் இருக்கக்கூடிய அவங்க இருப்பாங்க. எல்லா தரப்பட்ட மக்களும் இருப்பாங்க. அவங்க வந்து சில போகணும்னு அவசியம் இல்லாமல் வாட்ஸ்அப் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம். பயன்படும்போது தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதற்கும் ஈஸியாக இருக்கும். இது வந்து என்னென்னா அந்த டைம் கேப்பை குறைக்கும், உடனடி நடவடிக்கை எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனவே இதுவே 100 எல்லாத்தையும் பொதுமக்கள் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து இன்னும் வந்து ஈஸியாக அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கும் பொழுது தொடர்ந்து அந்தந்த காவலர்கள், ஆய்வாளர்கள் மூலமாக தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். இதை வந்து நம்ம சென்ட்ரலைஸ்டாக மானிட்டரும் பண்ணுறோம் இங்கே. நன்றி, தேங்க்யூ. இல்லை, அந்த குரூப்பில் நம்ம ஆர்டினரி வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறோம் இல்லை, அதே மாதிரி இப்போ எழுதி பெட்டிஷனாக காப்பி போட்டாலும் போடலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு இடம் நடக்குது, இங்கே 2 பேர் சந்தேகத்து இடமா நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை வாட்ஸ்அப் இடம்னு போட்டால் போடலாம். இல்லை குரூப்பில் சொன்னால் வந்து யாராவது தெரிஞ்சிடும் நினைக்கிறாங்கன்னா இண்டிவிஜுவலாக அந்த அட்மின் இருக்கு இல்லைங்களா, அவங்க நம்பருக்கு ஸ்பெசிஃபிக்காக அனுப்பலாம். ஸோ இந்த எல்லா பதிவும் எடுத்துகிட்டு அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் நம்ம மானிட்டர் பண்ணுறோம். தேங்க்யூ. அதில் அதாவது ஒன்று வந்து விழிப்புணர்வையும் நம்ம ஏற்படுத்துகிறோம். காவல்துறைனா விழிப்புணர்வு பதிவுகள் போடுறோம். அதுதான் சொல்கிறோம். இப்போ ஏதாவது ஒரு தகவல்கள் வந்து குறிப்பாக ப்ரைவேட்டாக போடணும்னா அந்த அட்மின் குரூப் இருப்பார். நம்ம யூஸ் பண்ணுற அதே தான், தனியாக ப்ரைவேட் மெசேஜ் போடுவோம்ல, அந்த மாதிரி ப்ரைவேட் மெசேஜ் போடும்பொழுது அதனுடைய இது தெரியும். அந்த மாதிரி ஏதாவது நம்ம உடனடியாக இருக்கிறோம், அந்த மாதிரி ஏதாவது தகவல் இருந்தால் உடனே அதை டெலீட் பண்ணிடுவோம். அட்மின் இருக்கும் இல்லையா. ஸோ எங்களுடைய நோக்கம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது மற்றது இருக்குது. எங்களுக்கே தெரிஞ்சு அதை வச்சிருக்க மாட்டோம். தட் வில் பி ரிமூவ் அண்ட் ஆக்ஷன் வில் பி டேக்கன். தட் வில் மானிட்டர் இட். எல்லாத்துலேயும் எல்லா குரூப்லேயும் இங்கே ஆஃபீஸில் இருந்து ஒரு நோடல் ஆஃபீஸர் அதில் இருப்பார். ஸோ ஹீ வில் மானிட்டர் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தட் அண்ட் ஹவு மெனி கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் கம்மிங், வாட் ஆக்ஷன் ஹஸ் பீன் டேக்கன். இதன் மூலமாக எவ்வளோ அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கும் புகார் பெறப்பட்ட தகவல்கள், எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், நிலுவையில் உள்ள இது அதுன்னு போட்டுட்டு அவர் டெய்லி அப்டேட்ஸ் அதை வச்சுட்டு அதன் மூலமாக இன்னும் வந்து சேவை வந்து துரிதப்படுத்தும் விதமாக இது அமையும்.